ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம கரம் மசாலா பவுடர் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாங்க. பல இடங்கள்ல பலவிதமான கரம் மசாலா ரெடி பண்ணுவாங்க. என்னோட ரெசிபி சிக்கன் மட்டன் பிரியாணிக்கு நான் ஃபாலோ பண்ற கரம் மசாலா ரெசிபி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வாங்க நல்ல கரம் மசாலா நம்ம வீட்டிலேயே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுற கரம் மசாலாக்கு 8 ஸ்பைசஸ் வேணுங்க. அது என்னென்ன ஸ்பைசஸ்னு அதோட அளவு என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சோம்பு 30 கிராம் எடுத்திருக்கேன், பட்டை 15 கிராம், ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு 10 கிராம், வத்தல் மிளகாய் 5 நம்பர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. ரெசிபிலையும் மிளகா பொடி சேர்ப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 3 கிராம் ஜாதி பத்திரி, 3 கிராம் ஸ்டார் பூவும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மெஷரிங் கப்பில் இதோட அளவை சொல்கிறேன். சோம்பு 1/4 கப்பும் 2 டேபிள் ஸ்பூனும், ஏலக்காய் 2 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 1/4 கப்பு, வத்தல் மிளகாய் 5, ஜாதி பத்திரி 3, ஸ்டார் பூ 3, குருமிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம எல்லா பொருளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த பேன் நல்ல சூடு வந்த உடனே ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுட்டு எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம். இதை 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறி விடணும். அந்த ஸ்பைசஸோட கலர் மாறக்கூடாது. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணத்தை சொல்கிறேங்க. எல்லா ஸ்பைசஸ்லையும் ஆயில் கண்டென்ட் இருக்குது. அந்த ஆயிலில் தான் ஃப்ளேவரும் இருக்குங்க. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே முக்கியம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது. அடுத்து இந்த ஸ்பைசஸில் எல்லாம் ஒரு ஈரப்பதம் இருக்குங்க. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணாதான் நல்லா பக்குவமாக பவுடர் பண்ண முடியும். அடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்குங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே பேனில் ஹீட்லேயே இருந்தால் ஸ்பைசஸோட கலர் மாறும், கரிஞ்சும் போகும். அதனால உடனே வேறு பிளேட்க்கு மாற்றிக்கிடலாம். கம்ப்ளீட்டாக இதோட சூடு குறைஞ்ச பிறகு தாங்க பவுட்ரு பண்ணணும். இதோட ஹீட்டெல்லாம் போயிடுச்சு. நம்ம மிளகாயோட காம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு அதில் ஈரமே இல்லாதபடி நல்லா தொடச்சிக்கிறணுங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது மிக்ஸி ஜாரோட சைடில் ஒட்டியிருக்க பொருளெல்லாம் நல்லா எடுத்து விட்டு அரைச்சிக்கிறணும். அரைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம அரைக்கிற பவுடர் ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் கொரப்பாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க பக்குவத்தில் இருக்க மாதிரி அரைச்சிக்கிறணும். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. நம்ம கரம் மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணும் போது இதோட ஃப்ளேவர் எல்லாம் குறையும். அதனால அதிக அளவில் கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணாமல் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு 1 அல்லது 2 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து புதிய பேட்ச் திரும்பவும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கரம் மசாலா நான்வெஜ் ரெசிபிக்கு மட்டும் இல்லாமல் வெஜ் ரெசிபிக்கும் பிரியாணிக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.